ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபெதர் ஹேர் கட் எப்படி நம்ம வீட்டிலையே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நல்லா ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா ஈரமாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னால் முடியை போட்டு அங்கே மேலே பார்த்திங்கன்னா ஹேர் பேண்ட் போட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஹேர் பேண்ட் போட்டுக்கோங்க. பெரிய பல்லு வச்ச சீப்பு எடுத்து நல்லா சிக்கில்லாமல் இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் சீவி இந்த எண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நீளம் எவ்வளோ இன்ச்சுக்கு உங்களுக்கு முடி ஹேர் கட் பண்ணோம் அப்படின்னுமோ அந்த அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு முடியை வந்து இப்படி நல்லா சீவி இப்படி மெதுவாக கீழே இறக்கிக்கோங்க. முடி நல்லா ஈரமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஷேப்பு கரெக்டாக வரும். நல்லா ஷார்ப்பான பெரிய சிசர் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 90 டிகிரி அப்படின்னு வச்சு சீப்பை வச்சு காமிக்கிறேன் பார்த்திங்களா, நேருக்கு நேராகவும் கொஞ்சம் க்ராஸாக உங்கள் சிசரை லெஃப்ட் சைடு லைட்டாக க்ராஸ் பண்ணிங்கன்னா அப்படி சாய்ச்சிங்கன்னா அந்த மாதிரி க்ராஸை வச்சு தான் நம்ம கட் பண்ணால் தான் இந்த ஃபெதர் கட் லேயர் பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு வரும். இப்போ நம்ம ஹேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ச் நம்ம கட் பண்ணோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீப்பில் சீவி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணால் க்ராஸாக நீங்கள் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி ரைட் ஹேண்டை சிசரை பிடிச்சி லெஃப்ட் ஹேண்ட் சைடு லைட்டாக க்ராஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 90 டிகிரியில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அப்படியே கட் பண்ணுங்கள். கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முடி வந்து க்ராஸாக கட் ஆகும். அப்புறம் நமக்கு அப்படியே லேயராக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இப்போ டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் முடியை. இப்போ நம்ம பானிடெயில் போட்டோம்னா தெரியுது உங்களுக்கு, நல்லா மேலே ஷார்ட்டாக இருந்து கீழே அப்படியே நமக்கு லாங்காக வரும். அதே மாதிரி நீங்கள் கேட்ச் கிளிப் போடலாம். கேட்ச் கிளிப் போட்டாலும் நமக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே ஃபெதர் கட் மாதிரி வரும். ஹேர் வெட்டாக இருக்க போது நீங்கள் ஹேர் சீரமோ அல்லது ஹேர் கண்டிஷனரோ யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நல்லா ஹேர் ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்ச் கிளிப்போ அந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக தெரியும். இப்போ நான் முன்னால் போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். சூப்பராக ஃபெதர் கட் லேயர் ரெடி. இந்த அடிக்கிற வேலுக்கு அப்பப்போ அப்படின்னு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் ஸ்டைலாகவும் ஹேர் கட் நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.